Technical University of Munich, #1 university in Europe. Technical University of Dortmund, TU Berlin, TUB ன்னு சொல்லுவாங்க. Technical University of Berlin ல Global Production Engineering. University of Stuttgart, German universities. பேரண்ட்ஸுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, ஹாஸ்டல் கிளீனா இருக்கா, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் எதையுமே நம்ம பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு NIT IITல பயோடெக்னாலஜியோ கெமிக்கலோ சிவிலோ ஏரோநாட்டிக்கலோ படிச்சுட்டு ஐடி கம்பெனிலேயே உட்கார்ந்து இருக்காங்க இல்லையே. அவர்கள் படித்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள், அதாவது ஒரு ஆண்டர்பிரனரா. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? IIT NITல லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ். இதர பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல அவுடேட்டட் சிலபஸ், inexperienced lecturers. இந்தியா ஃபுல்லாவே போர்ச்சுகல், நெதர்லாண்ட்ஸ், ஹங்கேரி, செக் ரிபப்ளிக், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனியா, எஸ்டோனியா, நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன் எல்லா கண்ட்ரீஸும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். 12 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் யார் போவான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன காரணம்? 99.6% எங்களுக்கு விசா சக்சஸ் ரேஷியோ இருக்கு. நாங்க வந்து 26-27 இயர்ஸ்க்கு மேல மாஸ்டர்ஸ்க்கு எடுக்க மாட்டோம். அதே மாதிரி 20 இயர்ஸ்க்கு மேல பேச்சுலர்ஸ்க்கு எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ள இருக்கணும், படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யூரோப் ஸ்டடி சென்டர்ஸ் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். ஒன்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன்? கல்வி கட்டணம் கிடையாது. இது நம்ம பசங்களுக்கு தெரியாது. ஆனா அதே சமயத்துல போனா ஜெர்மன் தான் அப்படின்னா எல்லாருக்கும் சார் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவோம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து நினைச்சிட்டாங்கன்னா இல்ல. அவங்க ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சா ஜெர்மனி இல்லைன்னா மற்ற பல கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய #1 யூனிவர்சிட்டி நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த பையன் அவன் வேலையை பார்ப்பான், நம்ம வேலையை பார்ப்போம், பேரண்ட்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் இந்த ஏஜென்ட் கன்சல்டன்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்கள் கமிஷனுக்கு இட்டாலிக்கு மட்டும் அனுப்புறது. இட்டாலியில நல்ல தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஆனா அங்க அட்மிஷன் கிடைக்கலனால என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருக்கிற லோக்கல் யூனிவர்சிட்டியில போட்டு அவனுக்கு விசா ரெஃப்யூசல் ஆயிடுது. அது தவறு. இன்னொரு கம்பெனிஸ் இருக்கு, பிரான்ஸ் மட்டுமே அனுப்புவாங்க. அப்படி செய்யக்கூடாது இல்லையா? 26 நாடுகள் இருக்கு. 26 நாடுகள்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் அனுப்பணும். 95% என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். பிளஸ் எங்க ஆபீஸ்க்குள்ள வரக்கூடிய அனைவருக்குமே ஷெங்கன் கண்ட்ரீஸ்ல ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா அதுல ஒரு டீடைல் ஒன்னு கேட்பாங்க மத்த நிறுவனங்கள். ஃபாதர் ஆக்குபேஷன், பட்ஜெட் பிளான்ட். அவன் எதை டிக் பண்றானோ அதை பொறுத்து தான் அவங்க கிட்ட பேசுறதா வேணாமானே டிசைட் பண்ணுவாங்க. நீங்க உங்க அப்பா எங்க வேலை செய்யறாரு, உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நீ எவ்வளவு செலவு பண்ண தயாரா இருக்கிற, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவன் உள்ள வந்த உடனே அந்த ஃபார்ம்ல கேட்காத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். எப்போ உங்களால ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியலையோ பேசாம இருந்துடணும். பட் நாங்க இங்க என்ன சொல்றோம், ப்ராப்ளத்தையும் சொல்லிட்டு அதற்குண்டான சொல்யூஷனையும் சொல்றோம். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன? லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்னால தான் லேக் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் லெஸர் சேலரி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகும். அந்த எக்ஸ்போஷருக்கு தான் நாங்கள் போறோம். 100கணக்கான தமிழ் மக்கள் அங்கே இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தும் இல்லை. பட் அட்லீஸ்ட் அவங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது மற்ற ஃபாரின் நேஷன்ஸோட பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால எந்த ஒரு ஹோம் சிக்னஸ் எதுவும் இருக்காது. ஓப்பன் மைண்டோட போங்க, வெற்றி நிச்சயம். கடைசியான இந்த செப்டம்பர் 2021 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பேரலா 2022 ஜனவரி as well as செப்டம்பருக்குமே நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுவே கிட்டத்தட்ட 100 பேர் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன்லயோ இல்ல ஒரு 2.53 lakhs ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம படிக்கலாம். மார்க் யூரோப் ஸ்டடி சென்டரை அணுகுவதற்கு தடையே கிடையாது. அதுக்குன்னு படிக்கிற பசங்க சார் தான் சொல்லிட்டாரே ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட். வி டேக் கேர் ஆஃப் ரெஸ்ட். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் கொஸ்டின்ஸ் டு யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த எபிசோட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் எங்களுடைய வீடியோஸில் கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட்ஸை கொஸ்டின்ஸாக எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய எஜுகேஷனுக்கான ஒரு வேகன்சி எங்கெங்கெல்லாம் இருக்குது அண்ட் எந்த காலேஜ் எதுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப துரிதமாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி யூரோப் ஸ்டடி சென்டர். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷன்ஸ் பற்றி நம்ம கேட்டு ஒரு எபிசோடில் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எபிசோட் 2 இன்னைக்கும் நிறைய क्वेश्चंस இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும், பட் புதுசா பார்க்கக்கூடியவங்க இருக்க தான் செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு யூரோப் ஸ்டடி சென்டர் பத்தின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிச்சயமா. யூரோப் ஸ்டடி சென்டர் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸோட டைரக்ட் அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ். இங்க உண்மையான, நேர்மையான, எளிமையான வகையில் மாணவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் படிக்கலாம். அதாவது குறைந்த கட்டணத்திலோ, அதாவது ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு 3 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நமது இந்திய மாணவர்கள் புரிந்து நேசித்து விரும்பி படிக்கலாம். இதுதான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்தியாவில் படிக்கக்கூடிய கல்வி கட்டணங்களை விட குறைவான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில், அதே சமயத்தில்
தரமான ஒரு கல்வியையும் இந்த மாணவ மாணவிகள் படிக்கலாம். இதே தான் நாங்கள் கடந்த 13 ஆண்டுகளாக மிகவும் என்ன சொல்கிறதுங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடு மாடலில் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு நம்பர் 1 நிறுவனமாக யூரோப் ஸ்டடி சென்டர் திகழ்வதற்கு காரணம் உண்மை, நேர்மை, எளிமை, வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறதுங்க, தவறான வாக்குறுதிகள் கொடுக்கறது, புரியுதுங்களா? இந்த என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸு, இதை செய்பவர்கள் கல்வித்துறைக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கல்வித்துறை பொறுத்தவரை இருக்கிறத சொல்லணும், பசங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம பேசாமல் இருந்துடணும். நீங்கள் தவறான விஷயத்தையோ இதையோ வந்து நம்ம இந்த மாணவர்கள் கொடுக்கும்போது அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவனை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா? புரியுதா நான் சொல்லுவேன்? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பட் இதில் என்னென்னா, இன்றைக்கும் இந்தியாவில் கல்வியை ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு டூலாக தான் பார்க்குறாங்களே தவிர அது மாணவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பது 99% யாருமே யோசிக்கிறது இல்லை. கண்டிப்பாக அந்த வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அது சரியாகணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. அப்படியே நம்ம கொஸ்டின்களை போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின். கௌஷிக் பி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எப்போ சார் இந்தியா மாறும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. நிச்சயமா இந்தியா மாறும். அதற்கு என்னென்னா நம்ம முயற்சிகளை எடுத்து செய்யணும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பிபி மிஷின் நான் பார்க்குறேன் கடையில் வாங்குறதுக்கு பேரண்ட்ஸுக்கு, மேட் இன் வியட்நாம்னு போகுது. ஒரு பிபி மிஷின் கூட நம்ம வியட்நாம்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணணுமா? அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். பட் மிக முக்கியமானது என்னென்னா, அடிப்படை என்னென்னா கல்வி, தரமான கல்வி கொடுக்கணும். இது பேரண்ட்ஸுமே அந்த காலேஜஸை கேள்வி கேட்கணும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, ஹாஸ்டல் க்ளீனாக இருக்கா, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பயோடெக்னாலஜி படித்தவன் பயோடெக்னாலஜியில் வேலைக்கு போகிறானா, ஏரோநாட்டிக்கல் படித்தவன் ஏரோநாட்டிக்கலுக்கு வேலைக்கு போகிறானா, இதையெல்லாம் எதையுமே நம்ம பார்க்குறதே கிடையாது. அண்ட் அடுத்து குமாரி எம்ஜி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஹவ் இஸ் அட்மிஷன் ஸ்டேட்டஸ் இன் COVID-19 பேண்டமிக் பீரியட்? நாங்கள் 13 வருஷத்தில் இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்ரோல் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த சுச்சுவேஷன் அதாவது என்னென்னா, நம்ம பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். COVID-19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு, புரியுதுங்களா, ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்கல்ல அடுத்த இனிஷியேட்டிவ் வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. கிளியராக இருக்கிறவன், படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன், அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். இன்றைக்கி உலகெங்கிலுமே கேசஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டில். மற்றவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வேக்சின்ஸை போட்டு மாஸ்கே எடுக்க சொல்லிட்டாங்க நிறைய நாட்டில் இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே ஏன்னா இப்போ இந்த கோவிட் அட்மிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அந்த நேயர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்களே படிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் த யூனிவர்சிட்டிஸ் நேம்ஸ் ஓகே பாருங்கள். TUHH ஹம்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, ஹம்பர்க். எஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் முனிக், நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் யூரோப். டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப், டாட்மண்ட். TU பெர்லின், TUBன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின்ல குளோபல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டுகார்ட், ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ். ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன நீங்க எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க, ஒன்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் போட்டிருப்பா. ஏன்? ஆனா அதே சமயத்துல போனா ஜெர்மன் தான் அப்படின்னா எல்லாருக்கும் சார் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவோம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து நினைச்சிட்டாங்கன்னா இல்லை, அவங்க ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சா ஜெர்மனி, இல்லைன்னா மற்ற பல கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் TU டெல்ஃப், உலகத்தின் தலை சிறந்த 50 பல்கலைக்கழகங்கள்ல ஒன்று. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாம், யூனிவர்சிட்டி ஆஃப் ட்வென்டே, இதெல்லாம் நெதர்லாந்து யூனிவர்சிட்டிஸ். வேகனேகன், அமேசிங் யூனிவர்சிட்டிஸ்ங்க, எக்ஸலண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே போய் படிக்கும் பொழுது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அவனால் லே பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய லெட்டர் இல்லையா, ஸ்டூடெண்ட் நேமோ இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அது அவனுடைய பர்சனல் டேட்டா. நம்ம அதை பற்றி மற்ற நிறுவனங்கள் மாதிரி இதெல்லாம் சமூக வலைதளத்தில் நம்ம வந்து போட மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டாம்பியர் யூனிவர்சிட்டி, இதில் எவ்வளோ % அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கான்றதை பாருங்கள், நீங்களே படித்து சொல்லுங்கள் மக்களுக்கு. 100%. எஸ், 100% ஸ்காலர்ஷிப், 100%. அது மட்டும் இல்லை சார், 13 வருடங்களாக நீங்கள் மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு கரெக்டான விஷயங்களை செய்து கொடுக்காமல் நிறுவனத்தை நடத்த இயலாது. இல்லை, இதுக்கே தைரியம் வேணுமா இதை எடுத்து காட்டுறதுக்கு? எனக்கு மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு? நம்ம ஊர் மக்களுக்கு இட்டாலி மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கும். பாலிடெக்னிகோ டி மிலானோ, சாப்பியன்ஸா, இது படோவா, இது சாப்பியன்ஸா, இது பாலிடெக்னிகோ டி டொரினோவில் அந்த பையனுக்கும் 100% ஸ்காலர்ஷிப்போட
லெட்டரு. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய மார்க் அடிப்படையில் மார்க் மட்டும் இல்லைங்க, பல ஆஸ்பெக்ட்ல தே லுக் இன் டு ஆல் திஸ். மார்க் மட்டுமே எல்லாம் கிடையாது, நிறைய இதுக்கு மார்க் பார்க்காம எல்லாம் கூட ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் லிபரக் செக் ரிப்பப்ளிக்ல ஸ்கோடா ஃபோக்ஸ்வாகன் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதே இங்கேருந்து தான். சிம்பிளாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஷெங்கனுக்குள்ளே நான் சொல்கிறது நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பையன் அவன் வேலையை பார்ப்பான், நம்ம வேலையை பார்ப்போம், பேரண்ட்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் இந்த ஏஜென்ட் கன்சல்டன்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் கமிஷனுக்கு இப்போ இந்த டாப் யூனிவர்சிட்டிஸு ஏதாவது கமிஷன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபீஸே கிடையாது, அவன் எங்கே இந்த கமிஷன் கொடுப்பான்? புரிஞ்சுதானே? அவங்களுக்கான ஒரு இதாக தேவையா மாற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதான் செய்வான். இப்போ இதே நீங்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, கனடா, யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 லட்ச ரூபா ஃபீஸு. ஒரு ஏஜென்ட்டுக்கு அங்கே அனுப்பும் போது தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்கிறேன், உங்கள் நிலை மறந்து, தன் நிலை மறந்து பிறர் நிலை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய பெனிஃபிட்டை பார்த்து செய்யுங்க. தயவு செஞ்சு உங்கள் பெனிஃபிட்டுக்காக ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுறீங்க, பிஜி டிப்ளமாவுக்கு அனுப்புகிறீங்க கனடாவுக்கும் நியூசிலாந்துக்கும். ஏன் பிஜி டிப்ளமானா லோக்கல் காலேஜ். எங்கேயாவது யாராவது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பிஜி டிப்ளமாவுக்கு யூரோப்புக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே நான் நிறுத்திடுறேன். ஓப்பன் சேலஞ்ச். ஒரு பிஜி டிப்ளமாவுக்கு ஒரு பையன் அப்ராடுக்கு போகிறதை விட அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுறான், அந்த நாட்டை நம்பி போகிறான், அந்த நாடு என்னை காப்பாற்றும். அது எவ்வளோ பெரிய தவறு. எந்த நாட்டுக்கு போனாலும் ராஜா நீ தான் டேக்ஸ் கட்டி அந்த நாட்டை காப்பாற்றணும், எந்த நாடு முன்னை காப்பாற்றாது. ஸோ இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப புரிய வைக்கிறோம். 15-12 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் யார் போவான்னு கேட்டாங்க. இன்றைக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா என்ன காரணம்? தரமான விஷயங்கள் என்றைக்குமே வெற்றி பெறும், தரமற்ற விஷயங்கள் என்றைக்குமே நிராகரிக்கப்படும். இன்றைக்கி 60-70% எல்லா காலேஜும் எம்டி. அதுக்குன்னு பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை, பசங்களுக்கு படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு இந்த தரமற்ற பல்கலைக்கழகங்களில். ஓகே, இது கூடவே எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி, அப்படி சேவை பண்ணணுங்கிற அவசியம் சிவராமன்? நான் சேவைன்றது எங்கேயுமே சொல்லலையே. இல்லை மக்களுக்கு வந்து தரமான ஒரு விஷயம் போய் சேரணும், இதில் ஃபீஸ் கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் மக்களுக்கு அது பயனளிக்கிறதா? நான் எங்கேயுமே நான் வந்து சோஷியல் சர்வீஸ் நான் இதெல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறேன்னு எதுவுமே சொல்ல. என்கிட்டையும் கிட்டத்தட்ட 200 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ரெண்ட்லேருந்து ஸ்டாஃப் சேலரிலேருந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ஓப்பனாகவே சொல்கிறேன், யூரோப்பில் ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டிஸ் தவிர வேறு எந்த யூனிவர்சிட்டிஸும் ₹1 கமிஷன் பே பண்ண மாட்டாங்க. லைக் ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே, கனடா அவங்கெல்லாம் ₹1 கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஆஸ் கன்சல்டன்சி ஃபீ. ஏன்னா அவங்களுக்கு காலேஜ்லேருந்து 3 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கமிஷனாக வந்துடும். இதை ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் சார்ஜஸ் என்ன ப்ளஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறீங்களே உங்களுடைய சார்ஜ் தானே? அஃப்கோர்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் எங்கள் சார்ஜஸ் என்ன ப்ளஸ் அவங்களுக்கு மற்ற இதில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, கொரியர் சார்ஜஸ் இருக்குது. அவங்களுடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த நாட்டு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், மெடிக்கல் செக்கப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், விசா ஃபீஸ் இருக்குது, அவங்க அக்காமடேஷன் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சீல் வாங்கணும். இது எல்லாமே ஒரிஜினல்னு சொல்லிட்டு இது எல்லா ப்ராசஸும் வி நீட் டு டூ. ஸோ வி வில் பி வெரி வெரி ஓப்பன். எங்கேயுமே இந்த சேவைன்றதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஸ்னஸ் என்னென்னா த கான்செப்ட் ஹியர் இஸ் மக்களுக்கு உண்மையான விஷயத்தை நம்ம சொன்னோமா இல்லையா, அவ்வளோதான். மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயத்தை சொல்லி எங்கள் சார்ஜஸ் ஓப்பனாக சொல்கிறோம். பிடிச்சிருக்கவங்க என்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து தள்ளி போகாதே ராசாலி அப்படிங்கிறவங்க சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ லவ் டூரிசம் கோர்ஸ் பட் ஐ கம்ப்ளீட்டட் பிடெக் இன் சிவில். இல்லை இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம ஏதோ படிச்சிருக்கோம், நம்ம ஏதோ அடுத்து படிக்கணும்னு விருப்புகிறோம். அப்போ சிவில் படித்தா அவருக்கு வெறுப்பாகி போய் இப்போ டூரிசம் படிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் நம்ம அவர் கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா அவர் கேட்குறாருன்றதுக்காக நம்ம அதை இப்போ இந்த டைமில் போய் நம்ம மாற்ற முடியாது. அக்கார்டிங்லி வி கேன் பிளான். ஸோ அடுத்து வந்து ராஜ் மெடிக்கோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் ஐ எம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், கேன் ஐ ஸ்டடி மை பிஜி இன் யூரோப் அப்படின்னு. சிம்பிள், மெடிசன் ஸ்டடீஸ் எல்லாமே இந்தியா மட்டும்தான். யூஜியோ பிஜியோ வாட் எவர் இட் இஸ், மெடிசன் ஸ்டடீஸ்க்கும் அப்ராடுக்கும் சம்மந்தம் கிடையாது. தயவு செய்து போய் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதீங்க. ஸோ அடுத்து வந்து விபி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. கிரேட், ஹவ் வில் பி என்இபி 2020 will it change this condition? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி கேட்குறாங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாலும் கற்பிப்பதற்கு ப்ரொஃபஸர்ஸ் எங்கே இருக்காங்க? எங்கே இருக்கிறாங்க ப்ரொஃபஸர்ஸு? 20 ஆண்டு கால அனுபவம் வேணுங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். சும்மா நம்ம பல நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கோம். பிஜி படித்து முடிச்சுட்டு அதே காலேஜில் யூஜி முடிச்சுட்டு கிளாஸ் எடுத்தால்
அப்சல்யூட்லி நோ யூஸ். இன்றைக்கி ஷர்ட்டிலேருந்து வாட்ச் வரைக்கும் எல்லாம் ஃபாரின் ப்ராடக்ட்ஸுங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரியுங்களா 12th முடித்த பசங்களுக்கு. ஆனால் என்னது அவங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது. அஸ்வின் கிறிசில் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேன் ஐ ஸ்டடி மாஸ்டர்ஸ் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் இன் யூரோப்? வி ஹேவ் ஒன் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் இன் ஹங்கேரி. அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் பிளான். ராமநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ, ஐ வாண்ட் டு பிஹெச்டி இன் பயோமெடிக்கல் இன் யூரோப், யூஜி அண்ட் பிஜி ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேயே அவர் வந்து யூஜி அண்ட் பிஜி முடிச்சிட்டதுனால பிஹெச்டி அப்ராட்ல பாசிபிள் கிடையாது. இந்தியாவில் நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் யூஜி முடிச்சுட்டு பிஜி ஆச்சும் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படித்தால்தான் நீங்கள் அங்கே பிஹெச்டி படிக்க முடியும். இது நம்ம பல 100 வாட்டி எல்லா வீடியோலையும் நம்ம வந்து சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப பதிவு செய்வோம். நசி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்கேன்னா, ஹாய் சார், நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், 65% மார்க் எடுத்திருக்கேன், என்னால் மாஸ்டர்ஸ் ஃப்ரீயாக படிக்க இட்டாலி போக முடியுமான்னு கேட்டிருக்கேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ எஜுகேஷன் இன் இட்டாலிக்கு பொறுத்த வரைக்குமே மார்க் வந்து ஒரு கிரைட்டீரியா கிடையாது. ஓகேங்களா, பல ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். எய்தர் ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு 2.53 lakhs ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம படிக்கலாம். மார்க் யூரோப் ஸ்டடி சென்டரை அணுகுவதற்கு தடையே கிடையாது. அதுக்குன்னு படிக்கிற பசங்க சார் தான் சொல்லிட்டாரே ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட், வி டேக் கேர் ஆஃப் ரெஸ்ட். விஜய் ராக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் போர்ட்டுகல் அப்படின்றாங்க. என்ன படிக்கணும்? இன்னைக்கு வந்து சென்னையில் விட்டுருங்க, இந்தியா ஃபுல்லாகவே போர்ச்சுகல், நெதர்லாண்ட்ஸ், ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனியா, எஸ்டோனியா, நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன் எல்லா கண்ட்ரிஸும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக போர்ச்சுகல் நம்ம கைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யஷ்வந்த் அப்படிங்கிறவங்க போட்டிருக்கிறாங்க, வாட் எவர் காலேஜ் வி ஜாயின் இன் யூரோப், will we have a company like Tamil student joining the same university? It's difficult to survive lonely in that university as it's new country and new people. See, இதுதான் நம்ம இந்த எக்ஸ்போஷருக்கு தான் நாங்கள் போகிறோம். அஃப்கோர்ஸ் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் அங்கே இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தும் இல்லை. பட் அட்லீஸ்ட் அவங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது மற்ற ஃபாரின் நேஷனல்ஸோடு பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர், விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். ஸோ அதனால் அவங்க எந்த கவலையுமே பட வேண்டாம். நாங்களே 1000 பேர் அனுப்புகிறோம். நான் சொல்கிறது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், 4 ஆஃபீஸஸ்லேருந்து. ஸோ அதனால் எந்த ஒரு ஹோம் சிக்னஸ் எதுவும் இருக்காது. ஓப்பன் மைண்டோட போங்க, வெற்றி நிச்சயம். கத்துக்குட்டி அப்படிங்கிறவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, சார் ப்ளீஸ் ரீட் திஸ் கமெண்ட் இன் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமராக போட்டிருக்காரு. படிச்சிருவோம். ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரொஃபைல் ஆக்சஸிங்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எவ்வளோ சிஜிபிஏ எடுக்கணும் சார் அப்படின்னு. அதாவது ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து பல்கலைக்கழகங்கள் பேர் சொல்ல விரும்பல, போகஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வர்றாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்குள்ளேயே அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஃபோன்லேயே டாட்டா பாய் பாய்னு சொல்லிவிடும். இதுதான் ப்ரொஃபைல் அசஸிங்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பல்கலைக்கழகம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு காலேஜ்லையுமே ஒரு யூனிவர்சிட்டிஸ்லையுமே அது இவங்க படித்த காலேஜில் இருக்குதா, அந்த சப்ஜெக்ட்ஸ் இவங்க கவர் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் ப்ரொஃபைல் இவாலுவேஷன். மார்க்ஸ் மட்டும் கிடையாது. ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் படிப்பதற்கு மதிப்பெண்கள் ஒரு தடை இல்லை. நீங்கள் இங்கே வந்து மார்க் வச்சுருக்கவன் படிக்கிற பையன், மார்க் இல்லாதவன் படிக்காத பையன் சொல்வது என்பது அடிப்படையிலேயே தவறு. இங்கே யார் புரிஞ்சு படித்து நேசித்து படித்து நல்ல கான்செப்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஹெல்சிங்கி ஃபின்லாண்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா அப்ராட் காலேஜில்? 95% என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து சுலபமாக நம்ம பண்ணலாம். ப்ளஸ் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடிய அனைவருக்குமே ஷெங்கன் கண்ட்ரீஸில் ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து லோகேஸ்வரன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் ஐ எம் ஸ்டடிங் செகண்ட் இயர், கேன் ஐ ப்ரிப்பேர் ஃபார் IELTS நவ் இட் செல்ஃப் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருவாரியான யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்க்கு IELTS தேவை கிடையாதுங்க. பட் நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனோட கண்ட்ரீஸ்க்கு IELTS இருந்துச்சுன்னா நம்ம இப்போ எழுதுவோம். பட் 90% அந்த கண்ட்ரீஸ்க்கு IELTS, TOEFL, GRE, GMATலாம் வந்து தேவையே வந்து கிடையாது. ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்லேயோ ஒரு 3 lakhs 2.53 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் அவங்க வந்து நிச்சயமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கலாம். ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 20 to 25,000 rupees நமக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் பர் மந்த் நிச்சயமாக இருக்கும். ஹாய் சார், ஐம் கோகுல் ஃப்ரம் ஐம் ஸ்டடிங் இன் 12th standard சார், CA, Law, MBBS for these 3 degrees. India is the best place to study in the world, but here I have a doubt. You suggest the students study the MBBS degree in India, but architecture is also 5 years degree.
இட் இஸ் ஈக்குவல் டு MBBS லா CA ஒய் யூ சஜஸ்ட் த ஸ்டூடெண்ட். அதாவது 5 இயர் டிகிரின்றதுனால நம்ம வந்து அப்ராடுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. அதாவது மனித உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவ படிப்புகளுக்கு உலகத்திலேயே சிறந்த இடம் இந்தியா. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்க முடியாது. இந்திய சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்டிங் லாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க முடியும். பட் ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ். நீங்கள் இங்கே NIT IITயில் வாய்ப்பு கிடைக்கலன்னா நிச்சயமாக யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் தாராளமாக நீங்கள் போய் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். ஸோ அதனால் 5 இயர் 4 இயர் டிகிரி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சார் எங்கேயுமே இங்கே படிக்காதீங்கன்னு சொல்லலாம். IIT அந்த மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் அப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? இந்தியாவில் எல்லாமே வேஸ்ட்டு நான் எங்கேயாவது பதிவு செய்தால் நான் சொல்வது தவறு. நான் சொல்வது என்ன, அரசாங்க கல்லூரிகள் NIT IIT PGயில் IIM இதை தவிர்த்து வேற நீங்கள் எங்கே சென்று படித்தாலும் கல்வியை அவர்கள் வியாபாரமாக பார்க்கிறார்கள். இன்றைக்கி NIT IITயில் பயோடெக்னாலஜியோ கெமிக்கலோ சிவிலோ ஏரோநாட்டிக்கலோ படிச்சுட்டு ஐடி கம்பெனிலேயே உட்காந்துருக்காங்க இல்லையே. அவர்கள் படித்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை செய்கிறார்கள். அவர்கள் படித்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். அதாவது ஒரு ஆண்டர்பிரினரா. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? IIT NITயில் லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலன்ட் ப்ரொஃபஸர்ஸ். இதர ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸில் அவுடேட்டட் சிலபஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லெக்சரர்ஸ். அப்படியே ஆப்போசிட். அவ்வளோதான். அடுத்து வந்து கேமர் ஜோன் அப்படிங்கிற நியூபி கேமர் ஜோன் அப்படிங்கிறவங்க வந்து ஹவ் அபவுட் விசா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு 99.6% எங்களுக்கு விசா சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. நாங்கள் வந்து 26-27 இயர்ஸ்க்கு மேலே மாஸ்டர்ஸ்க்கு எடுக்க மாட்டோம். அதே மாதிரி 20 இயர்ஸ்க்கு மேலே பேச்சுலர்ஸ்க்கு எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஏஜ் க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கணும். முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யூரோப் ஸ்டடி சென்டர்ஸ் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். ஓகே, மும்பை தமிழ் பசங்க அப்படிங்கிற ஒரு நபர், தேங்க்ஸ் அ லாட் சார் ஃபார் ஷேரிங் சச் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இட் வுட் கிளியர் ஆல் த டவுட்ஸ் தட் ஸ்டூடெண்ட் ஹேவ் இன் தேர் மைண்ட். ஈவன் தோ த எஜுகேஷன் பாலிசி இஸ் சேஞ்ச்ட் இன் இந்தியா, நோபடி நோஸ் ஹவு த கவர்மெண்ட் கோனா டு இம்ப்ளான்ட் இட். கீப் இன்ஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார், தேங்க்ஸ் அ லாட் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ப்ராப்ளத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோம். காலேஜில் சீட்டு கம்மியாயிடுச்சு, வேலை வாய்ப்புகளே பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இதையே தான் நம்ம பேசுகிறோமே தவிர நமக்கு அதுக்கு சொல்யூஷன் தெரியுமா? ஸோ எப்போ உங்களால் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியலையோ பேசாமல் இருந்துடணும். நம்ம அட்லீஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசாமையாச்சும் இருக்கணும். புரியுதுங்களா? பட் நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம், ப்ராப்ளத்தையும் சொல்லிவிட்டு அதற்குண்டான சொல்யூஷனையும் சொல்கிறோம். இன்றைக்கி ப்ராப்ளம் என்ன? லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்னால தான் லேக் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் லெஸர் சேலரி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியா. அதான் நீங்கள் என்ன எஜுகேஷன் பாலிசி எடுத்துகிட்டு வந்தாலும் பேராசிரியர்கள் 55-60 வயசு பேராசிரியர்களை எஜுகேஷன் பாலிசி உருவாக்காது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நான் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம இதிலே தான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸலன்ட் ப்ரொஃபஸர்ஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தால் 2050 தரமான கல்வியை அப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நல்ல நாலேஜும் கெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணோம்னா 2050 இவர்கள் தரமான கல்வியை மக்களுக்கு கொடுக்கலாம். பட் இது யார் செய்ய போகிறா? எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? எனக்கு தெரிஞ்சவரை அனைத்துமே ஒரு பெரிய கேள்விக்குறி. பழனிசாமி அப்படிங்கிறவங்க, சூப்பர் சார், வெரி குட் யூஸ்ஃபுல் மோட்டிவேட்டட் அட்வைஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபியூச்சர் ஃபார் த யங்ஸ்டர்ஸ், தேங்க்ஸ் அப்படிங்கிறத வாழ்த்துக்கலாம் இவரும் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை பாருங்கள். இதை நான் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவங்க கண்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இருக்கிறதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையான நேர்மையான விஷயங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இப்போ யூரோப்புக்குன்னே சில நிறுவனங்கள் இருக்குது. இட்டாலிக்கு மட்டும் அனுப்புறது. இட்டாலியில் நல்ல தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஆனால் அங்கே அட்மிஷன் கிடைக்கலனால என்ன பண்ணிடுறாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் யூனிவர்சிட்டியில் போட்டு அவனுக்கு வீசா ரெஃப்யூசல் ஆகிடுது. அது தவறு. இன்னொரு கம்பெனிஸ் இருக்குது, ஃப்ரான்ஸ் மட்டுமே அனுப்புவாங்க. அப்படி செய்யக்கூடாது இல்லையா? 26 நாடுகள் இருக்குது. 26 நாடுகளில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் அனுப்பணும். அண்ட் ஜோசப் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் வெல் செட் சார், 100% ட்ரூ அப்படிங்கிறது அவரும் ஒரு வாழ்த்துக்கலாம். உண்மையான விஷயத்தை நீங்கள் சொல்லாட்டி மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. மேட்டி சாரா அப்படிங்கிறவங்க, சாரி உங்களுடைய பேர் நான் தப்பாக படிச்சிருந்தேன்னா சாரி, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அன்வில்டு ஃபியூச்சரிஸ்டிக் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கோன பி அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். We are wholly contented with all your update guidelines long time sir. My bro to get processed via ESC successfully. Their awareness giving an edge to all sorts of questions about quality education and obtaining the same in the right way அப்படிங்கிறது இதையும் ஒரு வாழ்த்து. மூலமா அவங்க பிரதரை ப்ராசஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ உங்களுடைய தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபேமிலியிலேருந்து நம்ம ஒரு பையனை அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க ஃபேமிலி, அவங்க நெய்பர்ஸு எல்லாமே யூரோப் ஸ்டடி சென்டர் மூலியமாக தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் யூரோப் ஸ்டடி சென்டரை விட நேர்மையாகவும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி மட்டும் இல்லைங்க, குவான்டிட்டி ஆல்சோ எல்லாமே யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். அண்டு எங்களுக்கு அதாவது ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு மனநிலையிலே இதை சொல்கிறேன், எங்களுக்கு நிகரான ஒரு நிறுவனம் இல்லை, வரவும் போகிறதில்ல. ஏன்னா 13 ஆண்டு காலம் இத்தனை ஆயிரம் மாணவர்களை அனுப்பிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் எம்பசிஸும் பல்கலைக்கழகங்களும் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, இவங்க ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுப்புவாங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்களாம் இவங்க அனுப்ப மாட்டாங்க, இந்த பசங்க படிக்க தான் வர்றாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் பல்கலைக்கழகமும் எம்பசிஸுமே இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா அம்சங்களும் சேர்ந்து வரும்பொழுது தான் இந்த மாணவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் நம்ம பண்ணி. சாலமன் ஜே அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் திஸ் பாசிபிள் டு ஸ்டடி மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. அதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் தான் நினைக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி, ஹைட்ராலஜி, ஜியாலஜி, பப்ளிக் ஹெல்த், குளோபல் ஹெல்த், மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லா படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். எதர் ஃப்ரீ எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு 2.53 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கலாம். அதே சமயத்தில் பேச்சுலர்ஸ் ஆல்சோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். இந்தியாவில் படிக்கக்கூடிய கல்வி கட்டணங்களை விட மிக மிக குறைவு, பட் கல்வி தரமும் நிறைவு. ஸோ கார்த்தி கேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் அண்டர் கிராஜுவேட் டிகிரி யூரோப் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அண்டர் கிராஜுவேஷனுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாதுங்க, ஓகேங்களா. அண்டர் கிராஜுவேஷன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 2 to 2.5 lakhs வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். மற்ற நிறுவனங்கள்லாம் போடுறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரிலாம் ஏமாற்று வேலையெல்லாம் இல்லை. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி யூஜிக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. 2 to 2.5 lakhs உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராருன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து அவர் ஃபில் பண்ணுவார். ஸோ உங்களுடைய ஷீட்டுன்னு அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் அதை ஃபில் பண்ணுவாங்க. எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த ஒரு டீட்டெயில் ஒன்று கேட்பாங்க மற்ற நிறுவனங்கள். ஃபாதர் ஆக்குபேஷன், பட்ஜெட் பிளான்டு, அவன் எதை டிக் பண்ணுறானோ அதை பொறுத்து தான் அவங்ககிட்ட பேசுகிறதா வேணாமான்னே டிசைட் பண்ணுவாங்க. இங்கே உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாரு, உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நீ எவ்வளோ செலவு பண்ண தயாராக இருக்கிற, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் உள்ளே வந்த உடனே அந்த ஃபார்மில் கேட்காத ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா, இவன் போவானா போக மாட்டான், எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்ன சார்ஜஸ் இதுக்கு இது சாத்தியம், அவனுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை சொல்லி நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ தட் அந்த உண்மையான விஷயத்தை பேஸ் பண்ணி அவனுடைய டிசிஷன்ஸை எடுப்பதனால தான் இன்றைய கால சூழ்நிலையில் கூட 1000 மாணவர்களை 4 ஆஃபீஸஸ்லேருந்து அனுப்பக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ரீனா நிஷா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு டூ எம்பிஏ இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அண்டர் திஸ். நிச்சயமாக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எந்த ஸ்பெஷலைசேஷன்லையும் நிச்சயமாக தாராளமாக அவங்க பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் வந்து ஜிவி பாலாஜி அப்படிங்கிறவங்க, ஐ வாண்ட் மை சன் டு சென்ட் ஹிம் டு யூரோப் அப்படிங்கிற ஒரு. ஷூர் மிஸ்டர் பாலாஜி சார், நிச்சயமாக உங்கள் ஸ்டூடெண்ட்டை நம்ம அனுப்புவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியான இந்த செப்டம்பர் 2021 இன்டேக் உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பேரலாக 2022 ஜனவரி ஆஸ் வெல் as செப்டம்பருக்குமே நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுவே கிட்டத்தட்ட 100 பேர் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் வந்துட்டு உண்மையான நேர்மையான விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உங்களை அங்கீகரிப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலின் உச்சத்திற்கு நிச்சயமாக அவங்க கூட்டு போவாங்க அப்படின்றதுல யூரோப் ஸ்டடி சென்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ செகண்ட் எபிசோடு இது. ஸோ இந்த எபிசோட்ஸ் கீழேயுமே பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய கேள்விகளை தாராளமாக வந்து அவங்க கேட்கலாம். அண்ட் நிச்சயமாக அதற்கு உண்டான பதில்களை நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் தட்ஸ் ஆல். உண்மையான அதாவது தரமான கல்வி தாங்க ஒரே தீர்வு. தரமற்ற கல்வியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்படுறதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. ப்ளஸ் இது எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டு 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கே பயனும் இல்லை. இந்தியாவில் படிக்கக்கூடிய கல்வி கட்டணங்களை விட குறைவு, பட் கல்வித்தரம் மிக மிக நிறைவு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய பதில்கள் சொன்னீங்க. இன்னும் உங்களுக்கு வேறு கருத்துக்கள் வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக கரெக்டான கமெண்ட்டை நாங்கள் வந்து கண்டிப்பாக கேட்குறோம். ஏதாவது சில கமெண்ட்ஸை கேட்காத விட்டுருந்தாலும் ஞாபகப்படுத்துங்க, கண்டிப்பாக திருப்பியும் கேட்குறோம். நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச்.